ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜீரோவர்ஸ். இன்னைக்கு ஓல்ட் மேன் டு காட் மான்வாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் மான்வா வாய்ஸ் தமிழ் சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இத பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். பிரம்மாண்டமா இருந்ததே இல்ல. ஈஜூன் லின் கூட கொஞ்ச நேரம் நின்னு அந்த வெளிச்சத்தையே பார்த்துட்டு இருந்தான். கடைசியில அந்த நேரம் வந்துருச்சு. கேட்வே திறந்துச்சு. ஆனா உள்ள போறதுக்கு முன்னாடி அங்க இருந்த எதிரி கூட்டத்தை பார்த்து அவ ரொம்ப கூலா சொன்னான். இது இன்னும் முடியலன்னு சொன்னான். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு. ஈஜோனோட சத்தம் எல்லாருக்கும் தெளிவா கேட்டுச்சு. வைல்டர்னஸ் ரீஜன்ல இருந்து வந்த எல்லாருக்கும் இந்த உலகத்துல போக உரிமை இருக்கு. நீங்க உள்ள போகலாம். ஆனா மத்தவங்க எல்லாரும் கிளம்புங்க. கூட்டத்துல பெரிய சலசலப்பு வந்துச்சு. அப்போ ஒரு இளைஞன் கோவமா முன்னாடி வந்தான். எங்க ஸ்வீட் கிளானுக்கும் ஷாரன்டியான் செக்டுக்கும் எந்த மோதலும் எப்பவும் வந்ததே இல்ல. அப்புறம் ஏன் எங்களை தடுக்கிறீங்க? என்ன ஒரு அநியாயம் இது? அவன் கோவப்பட்டான். எங்க பெரியவங்க இங்க இருந்திருந்தா இதை இப்படியே கண்டிப்பா விட்டிருக்க மாட்டாங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு வாரியர் மெதுவா சொன்னான். சூரியன் மேல வர வர ஒரு விஷயம் எவ்வளவு உயரத்துக்கு போகுதோ அது விழும்போது அவ்வளவு அடியா இருக்கும். முடிவே தெரிஞ்ச ஒரு போராட்டத்தை போராடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது விதியை எதிர்க்கிற மாதிரி தான். அந்த யங் லார்டோட முகம் அப்படியே மாறிடுச்சு. உண்மைதான். அவன் கர்வத்துல நல்லா ஆடட்டும். யாரும் தொட முடியாதுன்னு அவன் நினைக்கட்டும். அதுவே அவனோட அழிவுக்கு காரணமாகும். அவன் திரும்பி கை காட்டிட்டு, நமக்குள்ள இங்க எதுவும் இல்ல, கிளம்பலாம்னு சொன்னான். அவங்க கிளம்பும்போது பின்னாடி பலர் பேச ஆரம்பிச்சாங்க. கிளானே பின்வாங்கிடுச்சு. கிசுகிசுன்னு பேசுறாங்க. இப்போ யாருக்கும் அவனை எதிர்க்கிற துணிச்சல் இல்ல. மத்த வீரர்கள் எல்லாம் மனசில்லாம பின்வாங்கினாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒன்னும் இல்லாம போறோமேன்னு வருத்தப்பட்டாங்க. ஆனா அந்த யங் நோபிள் மட்டும் சிரிச்சுக்கிட்டே, இப்போ அவங்க சந்தோஷப்படட்டும்னு சொன்னான். இதோட எல்லாம் முடியல. நம்ம கவனிச்சிட்டு இருப்போம். இத நல்லா கவனிச்சு பார்த்த யூன்லின் அவனோட டிசைபிள பார்த்து, நம்ம போக நேரம் வந்துருச்சுன்னு சொன்னான். அப்படியே அந்த லூ ஓஷனோட ரகசிய உலகத்துக்குள்ள கால் எடுத்து வச்சாங்க. உள்ள போன உடனே ஈஜோன்லினோட கண்கள் ஆச்சரியத்துல விரிஞ்சிடுச்சு. உள்ள இருக்கிற அட்மாஸ்பியர் இவ்ளோ நல்லா இருக்கும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரியா அந்த நேரத்துல அவனோட சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ரிவார்டை ஆக்டிவேட் பண்ண சரியான இடம் கிடைச்சிடுச்சுன்னு சிஸ்டம் கேக்குது. ரிவார்டை இப்ப வாங்கிக்கிறீங்களா?ன்னு யூன்லின் உடனே சரின்னு சொன்னான். அப்போ அவன் முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷன் தோணுது. முன்னாடி பார்த்த அந்த கோல்டன் புத்தா ஃபார்மோட எக்கோ மாதிரி தோணுச்சு. யூன்லின் அதை நல்லா பார்த்துட்டு பரவாயில்லன்னு நினைச்சான். அந்த மங்கோட டிவைன் உருவம் நான் நினைச்சதை விட ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. ஒருவேளை நான் அந்த ஷின்டியான் பரியல் காஃபினை யூஸ் பண்ணாம இருந்திருந்தா இது ஒரு பெரிய சண்டையா மாறியிருக்கும். அவன் ஆளுங்க பக்கம் திரும்பி, எல்லா பக்கமும் பரவுங்க. அரிய வகை மூலிகைகளை தேடுங்க. ரொம்ப தூரம் போயிடாதீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியற தூரத்திலேயே இருங்கன்னு சொன்னான். ஈஜுனுக்கு அந்த பொருட்கள் மேல பெருசா அக்கறை இல்ல. அவன் தன்னோட வேலையை மட்டும்தான் முடிக்கணும்னு நினைச்சான். ஆனாலும் அவன் டீம் இவ்ளோ ஈகரா இருந்ததால கொஞ்சம் சுத்து பார்க்கலான்னு அவன் நினைச்சான். அப்போ திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் ஸ்கவுட்டுகளை ஒரு கொடூரமான மிருகம் தாக்கிச்சு. வாரியர்ஸ் எல்லாம் பாத்து இருங்க, இந்த மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயங்கரமானதுன்னு சத்தம் போட்டாங்க. லீடரோட முகம் ரொம்ப சீரியஸா மாறிடுச்சு. நம்ம மாட்டிப்பட்டிருக்கோம். இங்க இருக்கிற மிருகங்கள் கூட கோல்டன் கோர் லெவல்ல இருக்கு. ரொம்ப கவனமா இருங்கன்னு சொன்னாரு. ஹாங்சான் நக்கலா சிரிச்சுட்டு, உங்களுக்கு பொருட்கள் வேணுமா? அப்போ உங்க பலத்தை காட்டுங்கன்னு கேட்டான். யாருமே இது சும்மா தரமாட்டாங்க. ஆனா இது நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சூழ்நிலையும் திடீர்னு மோசமா மாறிடுச்சு. மேல பறவையெல்லாம் சிதறி பறந்தது. அந்த மரத்தோட உச்சியில இருந்து ஒரு கூட்டம் டிமோனிக் குரங்குக ஒரு புயல் மாதிரி கீழே குதிச்சது. ரெடியா இருங்கன்னு அந்த லீடர் சத்தம் போட்டாரு. உடனே வாரியர்ஸ் எல்லாம் தங்க ஆயுதத்தை எடுத்துட்டு சண்டைக்கு பாஞ்சாங்க. இந்த குரங்குக வெறும் மிருகமா மட்டும் இல்ல, இது ரொம்ப கொடிய தந்திரமான மிருகங்கள். அதுக பயங்கரமான வேகத்துல தாக்க ஆரம்பிச்சது. எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மனுஷங்களை கொலை பண்ணி சாப்பிடதான் பிளான் பண்ணுச்சு. அப்போ திடீர்னு ஒரு சத்தம். ஒரு பொண்ணு அந்த மான்ஸ்டர் தூக்கிட்டு போச்சு. வேணா, காப்பாத்துங்கன்னு கத்துனா. வாரியர்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க. ஸ்வாடால அடிச்சு பார்த்தாங்க. ஆனா எதுவும் நடக்கல. அந்த மங்கியோட ஃபர் இரும்பு மாதிரி இருந்துச்சு. ஒரு கீரல் கூட அதுல விழல. அந்த பொண்ணு பயத்துல கத்திக்கிட்டே இருந்தா. என்னை விட்டுடுங்க ப்ளீஸ்னு கத்துனா. அப்போதான் கரெக்டா ஹாங்சா அங்க வந்தான். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவன் காமா முன்னாடி போனான். கைய ஒரு தடவை அசைச்சதும் ஃபயர் அட்டாக் வந்து அந்த மங்கிய அப்படியே ஒரே அடியில சாம்பலாக்கிடுச்சு. உடனே அந்த பொண்ணை பார்த்து ஓகேவான்னு கேட்டான். அவ தலையாட்டினா. தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொன்னான். அப்போதான் அந்த ஹெட் வந்து பேசினாரு. ஹாங்சா, நீங்க இங்க இருந்தாலே எல்லாம் சேஃபா இருக்கும்னு தோணுது. இந்த சின்ன பசங்களை உங்க பொறுப்புல விட்டுட்டு போறேன். கேர்ஃபுல். இந்த மங்கீஸ்க்கு சோல் பவர் இருக்கு. இவங்க ரொம்ப ஃபாஸ்டா கூட்டமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஹாங்சா அவரை பார்த்து, என்னை பத்தி நீங்க கவலைப்படுறத விட்டுட்டு உங்க மேல கவனத்தை வைங்கன்னு சொல்லிட்டு போனான்.
அதுக்கு பதிலா அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ள வாய் திறந்து வார்த்தை வரதுக்கு முன்னாடியே அடுத்த செட்டு குரங்குகள் எல்லா பக்கத்துல இருந்தும் தாக்க ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாமே அவரை சூழ்ந்துடுச்சு. ஹாங்சைனா இது நடக்கும்னு முன்னாடியே கணிச்சிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் காலம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கைய நுடைக்கவும் உள்ளங்கையில இருந்து நெருப்பு பொங்கி வந்தது. அந்த கூட்டத்தையே அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுச்சு. அத பார்த்த பக்கத்துல இருந்த வீரர்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. பெரிய அக்கா ஹாங்சைனா வேற லெவல்ங்க. கண்டிப்பா மாஸ்டர் ஏயோட ஸ்டைல அப்படியே பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாரு. ஆனா ஹாங்சைன் அவங்கள வெறுப்போட தடுத்து, போதும் நிறுத்துங்க, வாய் மூடுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்தாரு. இந்த சோம்பேறி ஈஜுன் எங்க தொலைஞ்சு போனா? கண்டிப்பா எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஈஜுன் லின் தனியா தான் இருந்தாரு. அவரு சுத்தி பார்த்துட்டு, சிஸ்டம், இந்த எனர்ஜி மாற்றம் இந்த பக்கம் தான் இருக்குன்னு உனக்கு உறுதியா தெரியுமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சிஸ்டம் உடனே பதில் சொன்னது, கண்டிப்பா அந்த ஸ்பெஷல் எனர்ஜி முன்னாடி தான் இருக்கு. இந்த டாஸ்க் மூலமா உனக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எப்பவும் விட ரொம்ப அதிகமா இருக்கும். லூட்டான் சீக்ரெட் வேர்ல்டோட இன்னும் ஆழமான ஒரு இடத்துல அந்த பெரிய அமைதி மரத்துக்கு மேல பழமையான ஒரு சபை கூடிக்கிட்டு இருந்தது. அங்க இருந்த ஒரு பெருசு மேல பாக்குறாரு. அந்த பெரிய மரத்தோட பழம் ஒரு வழியா இப்போ நல்லா பழுத்திடுச்சு. ஆனா இப்போ இந்த உலகத்தை மனுஷங்க இன்வைட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஸ்டோன் பிளட் லைனோட தலைவர் ஒரு பெரிய உருவம் கோவத்துல உருமுறாரு. நம்ம உடனே ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். அப்போ ஜெயண்ட் கிளானோட சீஃப் ரொம்ப காமா ஆனா கெத்தா பேசுறாரு. இல்ல, நம்ம ப்ரையாரிட்டி இப்போ அந்த பழத்தை ஷேர் பண்ணிக்கிறது தான். அத முழுசா சாப்பிட்டோம்னா அந்த பெரிய மரத்தோட சக்தி நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மனுஷங்களை ஈஸியா அடிச்சு துரத்திடலாம். ஆனா விங்டு கிளான் லீடருக்கு கொஞ்சம் வருத்தம். நேரம் கடந்துருச்சு. அந்த வெள்ளை எலிக்குட்டி முன்னாடியே அதை திருடிடுச்சு. அப்போ டிராகன் கிளான் சீஃபும், அது ரொம்ப சீக்கிரமாவே பழுத்திடுச்சு, நமக்கு ரியாக்ட் பண்ண கூட டைம் கிடைக்கலன்னு சொன்னாரு. பைசஸ் கிளான் எல்டர் தலையாட்டிட்டு, இப்போ அது அந்த பழத்தை சாப்பிட்டதால இந்த மரம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அது டைஜஸ்ட் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த எலிய எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஏதாச்சும் பண்ண போனா இந்த மரமே நமக்கு எதிரா திரும்பிடும்னு சொன்னாரு. ட்ரீ கிளானோட ஹெட்டும் அதை ஒத்துக்கிறாரு. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒன்ஸ் டைஜஷன் முடிஞ்சதும் அதை எடுத்து எனர்ஜியா மாத்தி எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனா ஜெயண்ட் கிளான் சீஃப்க்கு இதுல பெருசா உடம்பாடில்ல. இல்ல, அந்த பேராசி பிடிச்ச எலி நிச்சயம் அனுபவிக்கும், இது சத்தியம்னு கோவமா சொன்னாரு. அப்போ சடனா யாரோ ஆச்சரியத்துல, அங்க பாருங்க, அந்த வெளிச்சம் குறையுது, டைஜஷன் முடியற நேரம் வந்துடுச்சுன்னு கத்துனாங்க. அப்புறம் அது நடந்துச்சு. குட்டி கால்கள் மெல்ல அந்த க்ளோயிங் ஃப்ரூட்ல இருந்து வெளியே வந்துச்சு. அந்த மவுஸ் தலைய மெல்ல நீட்டிட்டு கொட்டாவிய விட்டுட்டு வர. என்ன ஒரு நல்ல தூக்கம்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஷாக் ஆகி அப்படியே நின்னாங்க. அந்த மவுஸ் மெல்ல கண்ண சிமிட்டி கோவமா இருக்கிற கூட்டத்தை பார்த்து கேஷுவலா கை காட்டுது. ஓ, ஹே பிரதர்ஸ், என்னதான் தேடிட்டு இருந்தீங்களான்னு கேக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஹீட்ட அவளால இப்போ உணர முடியுது. அந்த ரூம் எப்ப வேணா வெடிக்கும்னு தோன்ற அளவுக்கு டென்ஷனா இருக்கு. அவங்க அவளை கண்டிப்பா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு அவளுக்கு தெரியும். மெல்ல பின்னால போக ஆரம்பிச்ச அவள தன்னை தடுக்காதன்னு வார்ன் பண்ண ஜெயண்ட் கிளான் லீடர் அதை பார்த்து நக்கலா சிரிக்கிறாரு. இந்த சின்ன மவுஸ் எவ்வளவு ஃபாஸ்டா மாறிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அந்த பெரிய பீச் ட்ரீ ஃப்ரூட்டோட பவர் நிஜமாவே ரொம்ப பெருசுதான்னு தெரியுது. ட்ரீ கிளான் லீடர் கொஞ்சம் கூட நேரத்தை வீணாக்காம தன்னுடைய ரூட்ஸை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு. சும்மா நிக்காம போய் அவளை பிடிங்கன்னு மத்தவங்களுக்கு ஆர்டர் போட்டாரு. இப்போ மவுஸ் பின்னால திரும்பி பார்க்க அந்த வேர்கள் எல்லாம் அவளை துரத்திட்டு வரத பாக்குறா. அவ சத்தம் போட்டு, நம்மள பேசி சால்வ் பண்ண முடியாதா, நான் ஒன்னும் மோசமானவள் இல்லையேன்னு சொல்றா. அப்போதான் அவளுக்கு முன்னாடி ஒரு விந்தியான போர்ட்டல் மின்னி தெரியுது. எதுவும் யோசிக்காம அவ உடனே அதுக்குள்ள குதிச்சிட்டா. உள்ள போனதும் அவளுக்கு தலை சுட்ட ஆரம்பிச்சது. வயித்த பிடிச்சுக்கிட்டு, எனக்கு சிக்கா இருக்கு, இது எந்த இடம்னு கேக்குறா. அதே நேரத்துல அந்த விங்டு கிளான் லீடர் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு, அவ சுவாசியல் டிராவல அன்லாக் பண்ணிட்டா, இப்போ அவ தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறாரு. அந்த பழம் மொத்தமா அவ உள்ள இறங்கி எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டா. கல்டிவேஷன் ஆரம்பிச்சா அவளை யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம அதை அனுமதிக்க முடியாது. அவ இங்கேயே செத்துதான் ஆகணும். எதுவும் சொல்லாம திடீர்னு அந்த விங் கிளான் தங்களுடைய இறகுகளை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒரு அடி மவுச பலமா தாக்கிடுச்சு. வலி தாங்க முடியாம அவ கத்தி அந்த சின்ன உடம்பு தரையில போய் பலமா மோதுனது. என்னை யாரும் சாப்பிட வேண்டாம்னு அழுதிட்டே சொன்னா. எனக்கு உயிரோட இருந்தா போதும். அப்போ அந்த ஸ்டோன் கிளான் லீடர் அவ பின்னாடி வந்து நின்னாரு. உயிரோட இருக்கணுமா, நீ எப்பவோ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எனர்ஜிய வெளிப்படுத்தினாரு. அது அவள பாதாளத்துக்குள்ள வேகமா தள்ளி விட்டுடுச்சு. எதிர்க்க கூட சக்தி இல்லாம அவ தடுமாறி விழுந்தா. விங்டு கிளான் லீடரும் அவ பின்னாடியே போய் நக்கலா சிரிச்சுக்கிட்ட, ஒரு அழுக்கான எலி எப்படி அந்த பெரிய பீச் ட்ரீயோட பழத்தை சாப்பிட துணிஞ்சுது, உனக்கு அது எவ்வளவு பெருமை வாய்ந்ததுன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஜெயண்ட் கிளான் லீடரும் வந்து கேவலமா பேசினாரு.
நீ இன்னும் ஏன் ஓடாம இருக்க? அந்த பழத்தை சாப்பிட்டா உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா? மௌசி மெதுவா தலைய தூக்கி பார்த்தா, அந்த பழத்துல உங்க பேர் எழுதி வைக்கலையே, நான் ஏன் அதை சாப்பிடக்கூடாது? என்ன ஏன் தப்பு சொல்றீங்க? ட்ரீ கிளான் லீடர் முன்னாடி வந்து, நீ என்ன செஞ்சிருக்கேன்னு உனக்கு கொஞ்சமாவது புரியுதா? அந்த பழம் இந்த மொத்த சீக்ரெட் டயன் உலகத்தை தாங்கி நிக்கிற மரத்திலிருந்து வந்தது. அது வளரத்துக்கு பல தலைமுறைகளாச்சு. அதை யாராவது சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த கிரேட் பாடி கிடைச்சிடும். இம்மார்டல் ரியம்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான பாடி இதுதான். நம்ம கிளான்கள் இந்த நிமிஷத்துக்காக பல 100 வருஷமா காத்துட்டு இருக்கு. ஆனா நீ இத திருடிட்டன்னு சொல்லிட்டு அவன் கைய தூக்குறான். இந்த பழம் அதோட உண்மையான வாரிசுகளுக்கு திரும்பி போக நீ செத்துதான் ஆகணும். மவுஸ் பயத்துல அவங்கள பாக்குது. இது நிஜமாவே அவ்வளவு பெரிய தப்பா? இதுக்காக நான் சாக போறேனா நீ யோசிக்கிறா. யாராவது என்னைய காப்பாத்துங்கன்னு கத்துறா. ட்ரீ கிளான் லீடர் அவளை அழிக்க போன முன்னாடியே பின்னாடி இருந்து ஒரு அட்டாக் வருது. ஒரு பயங்கரமான ஆறாவ உணர்ந்த அவன் அப்படியே நின்னுட்டு திரும்பி பாக்குறான். யார் நீன்னு கேக்குறான். அப்போதான் யுன்லின் முன்னாடி வரான். அவன் சிஸ்டம பார்த்து கேக்குறான், இந்த வெள்ளை எலி கிட்ட இருந்து வர்ற எனர்ஜிய பத்தி நீ என்ன சொன்ன? சிஸ்டமும் அதை கன்ஃபார்ம் பண்ணுது. இந்த எலி இப்போதான் கிரேட் வேர்ல்ட் ட்ரீயோட பழத்தை சாப்பிட்டிருக்கு. அதோட உடம்புல இப்போ பயங்கரமான கிரேட் லோரோபிசிக் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. இது யுன்லினுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தருது. திரும்பவும் பீஸ் ட்ரீயா? அப்போ அந்த மவுஸ் வேகமா ஓடி வந்து அவங்கள காட்டி, ஹீரோ என்னைய காப்பாத்துங்க, இந்த வில்லன்க என்னைய சாப்பிட பாக்குறாங்க. யுன்லின் ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்கிறான். இது பார்க்க ஃபெமிலியரா இருக்கே. ஒரு சிஷ்யா இவரை சேவ் பண்ண வேண்டியதா போச்சு. இதுதான் இவரோட தலைவிதியா? இப்படிதான் நடக்கணும்னே இருக்கா? இவரும் கொஞ்சம் கொஞ்சமா டான்ஜென்ட் மாதிரி மாறிட்டு இருக்காரு. ஆனாலும் அந்த அடம் பிடிக்கிற ஹாங் சின்யா மாதிரி இல்லாம இந்த சின்ன பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. சொன்ன பேச்ச கேப்பா தோணுது. ஏமாத்தமா இருந்தா இவகிட்ட ஒரு நல்ல சிஷ்ய கண்டிப்பா பார்க்கலாம். அப்போ திடீர்னு அந்த ஜெயண்ட் கிளான் லீடர் பயங்கரமா சத்தம் போட்டு இவரை நோக்கி வந்தான். ஏன் விஷயத்துல தலையிட எவ்ளோ தைரியம், இதுக்கு நீ அனுபவிப்பேன்னு சொன்னான். ஆனா யுன்லின் கொஞ்சம் கூட அசரல. ஒரு கையால அந்த பெரிய ஹேமரை வீசும்போதே நல்லா புடிச்சிட்டாரு. இவ இப்போ என்கிட்ட இருக்கான்னு கூலா சொன்னாரு. கிளம்பிரு, அப்போதான் நீ உயிரோட இருப்ப. இத கேட்டதும் அவனுக்கு கோவம் இன்னும் அதிகமாச்சு. அடுத்து அந்த ஸ்டோன் கிளான் தலைவன் முன்னாடி வந்தான். நீயும் அந்த ஃபியூஷன் ஸ்டேஜோட உச்சத்துல தான் இருக்க, உனக்கு இவ்ளோ திமிர ஆகாதுன்னு சொன்னான். தொணை கிடைச்சதும் அந்த ஜெயண்ட் கிளான் லீடரும் ஒரு தைரியத்துல உருமுனான். சரி நல்லதா போச்சு, 2 பேரும் சேர்ந்து இவனை முடிச்சிடலாம். ஆனா யுன்லின் கண்ணு கூட இமைக்கல. அவரு பாட்டுக்கு நிம்மதியா அவங்க முன்னாடியே நடந்து போயிட்டு திடீர்னு ஒரு அடி அடிச்சாரு. அந்த ஜெயண்ட் கிளான் தலைவன் தூக்கி அடிக்கப்பட்டு பின்னாடி போய் விழுந்தான். என்ன ஒரு அடி இது, இவ்ளோ பவரா? அடுத்து ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாம அந்த விங் கிளான் லீடரும் சந்தையில குதிச்சான். அவனோட இறகுகள் எல்லாம் காத்துல கத்தி மாதிரி பறந்து வந்துச்சு. இவ சாக போறான்னு கத்துனான். ஆனா யுன்லின் அவனோட தாக்குதலை ரொம்ப ஈஸியா தடுத்து நிறுத்திட்டாரு. அப்படிதான் நடக்கும். சரி, அப்புறம் என்னைய குறை சொல்லாதீங்க, என்ன நடக்க போகுதுன்னு. அவரோட டெக்னிக்க ஆக்டிவேட் பண்ணாரு. அந்த டெக்னிக் தான் கிரேட் வேஸ்ட்லேண்ட் ஃபிங்கர். வானமே நெருப்பு குழம்பா மாறிடுச்சு. பயங்கரமான நெருப்பு கீழே இறங்கி வந்துச்சு. அவரு மொத்த வானத்தையும் சீல் பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த கிளான் லீடர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கல்லோட பாரம் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. விடாம புடிங்க, திருப்பி அடிங்கன்னு எல்லாரும் சத்தம் போட்டு ஒன்னு சேர்ந்தாங்க. ஆனா யுன்லின் அப்பவே அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அங்க இருக்க ஸ்டோன் பார்க்க நேரா ஒரு ட்ராப்குள்ள மாட்டிக்க போற மாதிரி இருந்துச்சு. இது பார்க்க நல்லாதான் இருக்க போகுதுன்னு நினைச்சு அவரு சிரிச்சாரு. அவரோட புது போனஸை செக் பண்ணி பார்க்க இதுதான் நேரம். ஹே, ஒரு செலஸ்டியல் எம்பரரோட உருவத்தை அவரு வர வச்சாரு. அவரோட ஆரா எல்லாமே பயங்கரமான கெத்தோட வெளியே வந்துச்சு. அந்த பெரிய கிளான் ஹெட்ஸ் எல்லாம் அவருக்கு பக்கத்துல தடுமாறி போய் கோவத்துல திட்டினாங்க. அந்த பிரம்மாண்டமான உருவத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ள மாட்டின அவங்களுக்கு எல்லாமே எறும்பு மாதிரி தோணுச்சு. இதெல்லாம் அவங்களால சமாளிக்க முடியாத ஒன்னா? நிஜமாவே இவர் யாரு? தூரத்துல இருக்கிற சந்தை களத்துல இருந்தும் மத்தவங்களும் இத பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. இது ஒரு தெய்வீக அம்சம் மாதிரி இருந்துச்சு. அது மார்ஷல் ஸ்கை டெம்பிள்ல இருக்கிற அந்த மங்க விட ரொம்ப பலமா இருந்துச்சு. ஒரு எல்டர் வானத்தை பார்த்துட்டு ஒன்னும் புரியாம நின்னாரு. இது நிஜமாவே அந்த ஹெவன்லி லார்டா தான் இருக்குமா? ஆனா இல்ல, இந்த உருவம் அங்க இருந்த யாராலையும் நினைக்க முடியாத அளவுக்கு பலமா இருந்துச்சு. சென்ட்ரல் லேண்ட்ஸால இவ்ளோ பெரிய ஃபோர்ஸ கூப்பிட முடியும். இவங்க கேள்வியே கேட்காம யாருக்கும் குனியக்கூடிய ஆளுங்க
கிடையாது. ஹாங் சின்யா தூரத்திலிருந்து இத பார்த்துட்டு தன் கைய டைட்டா மூடிக்கிட்டான். அவன் மாஸ்டருக்குள்ள இவ்ளோ சீக்ரெட்ஸா? இன்னும் எத்தனை கார்ட்ஸ மாஸ்டர் மறைச்சு வச்சிருக்காருன்னு யோசிச்சான். அவங்களுக்கு மேல ஏஜுன்லினோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம் பயங்கரமா கர்ஜிச்சுது. ஹெவன்லி எம்பரர் வந்துட்டாரு. இனி உங்க யாருக்கு இவரை எதிர்க்கிற தைரியம் இருக்கு? எதுவும் யோசிக்காம யுன்லின் உடனே கமாண்ட் கொடுத்தான். எல்லாரையும் கொல்லுங்க, கருணையே காட்டாதீங்க. இந்த ட்ரைப்ஸ் ஒன்னும் அப்படியே தோத்து போற ஆளுங்க கிடையாது. மொத்த பேரும் சண்டைக்கு ரெடியா வந்தாங்க. ஸ்டோன் கிளான் லீடர் தான் முன்னாடி வந்து ஃபைட்டை லீட் பண்ணாரு. யுன்லின் சிரிச்சுக்கிட்டே, ஸ்டோனா, இருக்கிற குரூப்லயே இவன் தான் டஃப் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷ்வென்டியான் ஸ்லாஷிங் ஃபிஸ்ட் மூவை யூஸ் பண்ணாரு. ஸ்டோன் கிளான் லீடரை சுத்தி மொத்தமா நெருப்பு வந்துடுச்சு. அவனால தப்பிக்க வழியே இல்ல. ஒரே செகண்ட்ல அவன் மொத்தமா காணாம போயிட்டான். அப்படியே முடிஞ்சிடுச்சு. ட்ரீ கிளான் லீடர் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சுட்டான். இந்த பவரை பார்த்து அவன் ரொம்ப பயந்துட்டான். ஜாயண்ட் கிளானோட லீடருக்கு புரிஞ்சிடுச்சு சிச்சுவேஷன் கைமீறி போகுதுன்னு. அவன் முன்னால வந்து கைய தூக்கி பேசினான். செலஸ்டியல் லார்ட், நாங்க லிமிட் தாண்டி நடந்துக்கிட்டோம். இனி யாரும் அழிய வேண்டாம். இதை நிறுத்துங்க. இதை இப்பவே முடிச்சிடலாம். ஆனா யுன்லின் இத கேக்குற மாதிரி இல்ல. அவனோட நெருப்பு கை வேகமா கீழே வந்து விழுந்துச்சு. வில்லேஜர்ஸால இத நம்ப முடியல. நீ ஒரு பாவி, எப்படி உன்னால இவ்ளோ கொடூரமா மனசாட்சியே இல்லாம இருக்க முடியுது? நாங்க உன்னை எப்பவுமே மன்னிக்க மாட்டோம். ஏஜுன் அவங்கள ரொம்ப சில்லா ஒரு பார்வை பார்த்தான். உனக்கு என்ன கொல்ற அளவுக்கு பவர் இருந்துண்டா இந்நேரம் அத பண்ணிருப்ப. இப்ப வந்து உன்னை நம்ப சொல்றியா? ஆமா, இவரு பெரிய அமைதி விரும்பி. அவனோட அந்த இம்பீரியல் ஃபார்ம் செம்ம பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா அதனால அவனோட 80% எனர்ஜி காலியாயிடுச்சு. அதை சும்மா எல்லாத்துக்கும் கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு சிஷ்யனை ரெடி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. சுத்து முத்து பார்த்தான். எங்க அந்த சின்ன எலிக்குட்டி? இப்பதானே இங்க இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. ஆனா அந்த எலி இந்நேரம் காட்டுக்குள்ள வேகமா ஓடி தப்பிச்சு போயிடுச்சு. அவனை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு மூச்சு வாங்கினான். அவன் என்ன காப்பாத்துனது என்னவோ உண்மைதான். ஆனா அந்த 6 பைத்தியங்களை விட இவன் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கான். நான் செத்துருவேன்னு நினைச்சேன். ஆனா இப்போ வலி எல்லாம் போயிடுச்சு. காலெல்லாம் எப்பவும் இல்லாத அளவுக்கு நல்ல பலமா மின்னல் வேகத்துல ஓடுது. இதெல்லாம் அந்த பழம் சாப்பிட்டனாலயான்னு யோசிச்சா. அப்போதான் அவளுக்கு ஒரு சின்ன நடுக்கம் வந்துச்சு. அந்த பயங்கரமான ஆளை பின்னாடி துரத்திட்டு வரானா? ஏஜுன் அவளை தேடி கிளம்புனான். சிஸ்டம், அவ முன்னாடி தானே போறான்னு கேட்டான். ஆமான்னு சிஸ்டம் பதில் சொல்லுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணா நீ அவளை ஈஸியா பிடிச்சிடலாம். யுன்லின் யோசிச்சான். ஓ, இவன் நல்லா வேகமா ஓடுறாளே, கண்டிப்பா அந்த வேர்ல்ட் ட்ரீ மகிமை தான் இதெல்லாம். அவன் வேகம் எடுத்தான். சிஸ்டம் ஹெல்ப் மட்டும் இல்லனா நான் அவனை கண்டிப்பா பிடிச்சிருக்கவே முடியாது. என்ன துரத்துறத நிறுத்தவே மாட்டான் போலையேன்னு அந்த எலி பயத்தோட பின்னாடி திரும்பி பார்த்துட்டு யோசிச்சுது. அப்போதான் தன்கிட்ட குதிரை இருக்கிற விஷயம் ஞாபகம் வந்தது. ஆனா அதை வச்சுக்கிட்டு கூட அவன் எப்படி இவ்ளோ சீக்கிரம் கிட்ட வரான்? இந்த முடிவில்லாத காட்டுக்குள்ள இவன் எப்படி சரியா கண்டுபிடிச்சான்னு அது யோசிக்கிறதுக்குள்ள யுன்லின் திடீர்னு அதுக்கு முன்னாடியே வந்து நின்னு வழிய மறைச்சிட்டான். அத பார்த்து ஷாக்கான அந்த எலி அப்படியே உறைஞ்சு நின்னுடுச்சு. எப்படி எப்படி நீங்க இங்க? யுன்லின் மெதுவா அது தலை மேல கை வச்சு, நீதான் சாக இஷ்டம் இல்லைன்னு சொன்ன, எனக்கு சர்வெண்டா இருக்கிறேன்னு வேற ப்ராமிஸ் பண்ண, அப்புறம் ஏன் ஓடுறன்னு கேட்டான். அந்த எலி தடுமாறி, உங்க ஆராவை பார்த்தாலே எனக்கு செம்ம பயமா இருக்கு, என்னையும் சாப்பிட்டுருவீங்களோன்னு நினைச்சுதான் ஓடுனேன். யுன்லின் தலைய சாச்சி யோசிச்சான். நான் பீஃப் சாப்பிட்டிருக்கேன், குதிரை கறியும் சாப்பிட்டிருக்கேன், ஆனா எலிய மட்டும் இன்னும் சாப்பிட்டதில்ல. அது என்ன டேஸ்ட்னு பார்க்கலாம் போல இருக்கேன்னு சொன்னான். அந்த எலி பதறி போய், வேண்டாம், எலி கறி ரொம்ப கேவலமா இருக்கும், புளிப்பா இருக்கும், உங்க வயிறு கெட்டு போயிடும்னு சொல்லவும் யுன்லின் சிரிச்சுட்டே, இப்பதான் எனக்கு இன்னும் ஆர்வமா இருக்குன்னு அசால்ட்டா அந்த எலிய கையில தூக்குனான். உன்கிட்ட தான் வேர்ல்ட் ட்ரீயோட இம்மார்டல் பாடி இருக்கே, அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்ட, அப்படி இருந்தும் நீ இவ்ளோ பயப்படுறியே. சின்ன சண்டை தான், பேசாம உன்னை ஒரு பெட்டாவே வச்சுக்கலான்னு தோணுது. 2 மணி நேரம் கழிச்சு காட்டோட ரொம்ப உள்ள ஒரு இடத்துல கேம்ப் பண்ணி தங்க முடிவு பண்ணாங்க. எலி தூங்கிட்டு இருக்கும்போது சமைக்கிற வாசனை வந்து அதை எழுப்பி விட்டுருச்சு. அது வாசனைய மோந்து பார்த்து செம்ம ஸ்மெல்லா இருக்கேன்னு நினைச்சது. இருங்க, நாம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். அப்போதான் ஒரு பெரிய பாத்திரத்தை பார்த்து உறைஞ்சு போச்சு. என்ன, இவன் நம்மள சமைக்க போறானா? யுன்லின் திரும்பி பார்த்து, இங்க வா, மறுபடியும் என்னைய துரத்த வைக்காதன்னு சொன்னான். அந்த எலி நெருப்பையே பார்த்துட்டு பயத்தோட மெதுவா முன்னாடி வந்துச்சு. காலெல்லாம் நடுங்குது. யுன்லின் ஒரு துண்டு கறிய கொடுத்து, பயந்தாங்குழின்னு சொன்னான். அது பயத்தோட ஒரு வாய் சாப்பிட்டதும் கண்ணெல்லாம் விரிஞ்சிடுச்சு. இது செம்மையா இருக்கே, இது என்ன வகையான கறின்னு கேட்டுச்சு.
யுன்லின் அமைதியா சொன்னா, முயல் கறி. எலி அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. முயல் இவ்ளோ அழகா இருக்குமே, எதுக்கு இத சாப்பிடணும்? யுன்லின் தொலைய குலுக்கிட்டு, அது இப்போ உன்னை கேட்டுட்டு தான் இருக்குன்னு சொன்னான். அது கண்ணை சிமிட்டுச்சு. சரி, நாம முயல் மாதிரி ருசி இருக்க மாட்டோம், சோ முயலை சாப்பிடுறது ஓகேதான்னு முடிவு பண்ணிடுச்சு. அப்புறம் மேல பார்த்து, இன்னொன்னு கிடைக்குமான்னு கேட்டுச்சு. யுன்லின் சிரிப்போட, தரேன், ஆனா ஒரு கண்டிஷன். நான் உனக்கு மாஸ்டர் மட்டும் இல்ல, இனி உன் மென்டராவும் இருப்பேன்னு சொன்னான். அது கண்ணை விரிச்சு பார்த்துட்டு, என்ன, நான் உங்களுக்கு சிஷ்யனா? நான் உங்க சிஷ்யன் ஆகுறது ஆபத்து இல்லையான்னு கேட்டுச்சு. நீ ரொம்ப தான் பேசுறன்னு சொல்லிட்டு, என்னோட சிஷ்யா, உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், அப்புறம் ஏதாவது ஆபத்து வந்தா நான் உன்னை காப்பாத்துவேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த எலி ஆர்வமா தலையாட்டி, அப்படின்னா நான் உங்க சிஷ்யனாவே இருந்துக்கிறேன், எனக்கு சாப்பாடுனா ரொம்ப இஷ்டம், உங்க மாதிரி தாராளமான மனசு உள்ள ஆளுங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுது. யூஜின்லின் கைய கட்டிக்கிட்டு, சரி சீக்கிரம் உன் குருவுக்கு மரியாதை பண்ணுன்னு சொல்றாரு. அந்த எலி முன்னாடி வந்து சிஐயூன்னு சொல்லி குனிஞ்சு வணங்குது. உங்க சிஷ்யன் உங்களை வணங்குகிறேன் மாஸ்டர்ன்னு சொல்லுது. அப்போ சிஸ்டம் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. வாழ்த்துக்கள், நீங்க வெற்றிகரமா ஒரு சிஷ்யனை சேர்த்துக்கிட்டீங்க. ரிவார்டா உங்களுக்கு டிவைன் டெக்னிக்கான கிரேட் 5 வீல்ஸ் ஆஃப் ரீபர்த் கிடைச்சிருக்கு. யுன்லின்க்கு உள்ள ஒரு பெரிய பவர் வரத உணர முடியுது. இந்த டெக்னிக்கால எல்லாத்தையும் துவம்சம் பண்ண முடியும், மொத்த இடத்தையே நசம் பண்ணி பெரிய அழிவை உண்டு பண்ண முடியும். அவர் ஒரு சிரிப்பு சிரிப்பாரு. இன்னொரு பவர்ஃபுல் ஸ்கில், இது நல்ல விஷயம்தான். அப்புறம் மேல பாட்டு, சிஸ்டம் கிட்ட, என்ன மட்டம் தட்டாத, நான் எதுவுமே பண்ண முடியாத மிருகங்களை எப்பவுமே காயப்படுத்த மாட்டேன், எனக்கு நல்ல குணம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த குட்டி எலி தலைய சாச்சு, டீச்சர், இப்போ என்கிட்ட ஏதாவது பேசுனீங்களான்னு கேக்குது. யூஜின்லின் அத குனிய பார்த்து, இல்ல, ஆனா இப்போ உனக்கு ஒரு டெக்னிக்க சொல்லி தரப்போறேன், கவனமா கேளு, இத வீண் பண்ணிடாதன்னு சொல்றாரு. யூஜின்லின் அந்த எலிகிட்ட இந்த டெக்னிக்க நல்லா சீரியஸா பிராக்டிஸ் பண்ணி ஒரு தகுதியான சிஷ்யனா வர சொல்றாரு. அவர் தன்ன சிஷ்ய மேல ஒரு லைட் பீம அனுப்புனாரு. அதவ நெத்தியில பட்டு, இப்போ நீ இந்த கிரேட் லோவ வழிய கத்துக்கிட்டன்னு சொல்லாரு. அவ அசண்டு போய் பார்த்துட்டு, இந்த டெக்னிக் ரொம்ப அதிசயமா இருக்கு, என்னோட மனசு மொத்தமா பிரகாசமான மாதிரி இருக்கு, நன்றி மாஸ்டர்ன்னு சொன்னா. யூஜின்லின் தலையாட்டி, சரி இப்போ எழுந்து சூப் குடி, கறிய சாப்பிடு, எல்லாம் ரெடியா இருக்குன்னு சொன்னாரு. அவ ஒரு வாய் சாப்பிட்டு சிரிச்சா. செம்ம டேஸ்ட், என் மென்டர் சமையல்ல பின்றீங்க, உங்க ஸ்டூடெண்டா இருக்கிறதே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம், நிச்சயமா ஒரு நாள் உங்க அன்புக்கு பதில் மரியாதை பண்ணுவேன். அப்போ திடீர்னு அவங்களுக்கு மேல இருந்த வானம் மொத்தமா உடைய ஆரம்பிச்சுது. என்ன நடக்குது? யூஜின்லின் மேல பார்த்துட்டு, ஏன் இந்த சீக்ரெட் வேர்ல்டோட வானம் இப்படி செதறி போகுதுன்னு யோசிச்சாரு. அப்போ சிஸ்டம் உடனே பதில் சொன்னது, இந்த பழமையான லோஆட்ரியோட நேரம் முடியற கட்டத்துக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல இதால இந்த உலகத்தை தாங்கி பிடிக்க முடியாது, உடனே இங்கிருந்து வெளியே போயிடுங்கன்னு சிஸ்டம் சொன்னது. யூஜின்லின் முகம் உடனே ரொம்ப சீரியஸா மாறிடுச்சு. இந்த சீக்ரெட் வேர்ல்ட் அழிய போகுது, இப்போ வெளிய போயே ஆகணும். அப்போ அவ கண்ல கண்ணீர் வழியறத கவனிச்சாரு. ஏன் அழுறன்னு கேட்க, எனக்கே தெரியலன்னு மெதுவா சொன்னா, ஆனா மனசு ரொம்ப வலிக்குது. யூஜின்லின் அவளை பார்த்துட்டு, இது நிச்சயமா உன்னோட உடம்பு இந்த லோஆட்ரியோட கனெக்ட் ஆனதுனாலதான்னு சொன்னாரு. ஆனா இப்போ அது முக்கியம் இல்ல, நம்ம செக் லீடரை கண்டுபிடிச்சு இப்போ இங்கிருந்து தப்பிக்கணும். அவரு கைய அப்படியே அசைச்சதும் அங்க ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகுது. செக் லீடர் எல்லாரையும் கூப்பிட்டு, சீக்கிரமா இந்த சீக்ரெட் வேர்ல்ட விட்டு வெளியில போங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் பத்திரமா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருங்கன்னு சொல்றாரு. அங்க இருந்த ஒரு எல்டர், இங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கலன்னு சொல்றாரு. செக் லீடர் சுத்தியும் பார்த்துட்டு, ஜூனியர் பிரதர் ஏன் எங்க, அவருக்காக வெயிட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. சரியா அந்த நேரம் யுன்லின் போர்ட்டல்ல இருந்து வெளியில வரான். சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம இப்போ உடனே கிளம்பணும்னு அவன் சொல்றான். சரின்னு செக் லீடர் தலையாட்டுறாரு. நீ வந்துட்டியே, அது வரைக்கும் சந்தோஷம், ஆனா உன் டிசைபிள் இன்னும் காணமேன்னு கவலைப்படுறாரு. ஜவ் கை காட்டி, இரு, நீ யார தூக்கிட்டு வரன்னு கேக்குறாரு. யுன்லின் தன்னோட கையில இருக்கிற அந்த எலிய பார்த்து, இது என்னோட புது டிசைபிள்னு சொல்றான். செக் லீடருக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, அப்போ உன் பழைய டிசைபிள் எண்டாச்சு? அவன் கொஞ்சம் தொல்லை பண்ணாலும் அவன் டேலண்ட் செம்மையா இருக்குமே, பார்க்கவும் நல்ல கெத்தா தானே இருப்பான். திரும்ப கீழே பார்த்துட்டு, ஆனா இது ஒரு பெரிய எலி மாதிரில இருக்கு, இதுக்கு கல்டிவேஷனே தெரியலன்னு சொல்றாரு. யுன்லின் அசால்ட்டா, கவலைப்படாதீங்க, அவன் கண்டிப்பா வந்துருவான்னு சொல்லிட்டு நடக்கிறான். நம்ம அவனை வெளியில போய் பார்த்துக்கலாம். அந்த அழியிற நிலைமையில இருந்த உலகத்தை விட்டு வெளியில வந்ததும் எல்டர்ஸ் எல்லாம் சந்தோஷத்துல சத்தம் போடுறாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம், அந்த இடம் முழுக்க அபாயம்தான்,
ஆனா யுன்லின்னால நமக்கு நிறைய ரேரான ரிசோர்சஸ் கிடைச்சிருக்கு. ஹாங்சின் அவரோட டீச்சர் கிட்ட போய் நானும் திரும்ப வந்துட்டேன்னு சொன்னான். யுன்லின் அவனை யோசிச்சுட்டே பார்த்தாரு. இவன் தான் நம்ம அடுத்த சிஷ்யன்னு அவரு நினைச்சாரு. இனிமே நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொன்னாரு. அதுக்கு ஹாங்சின் ஆச்சரியமா சரி மாஸ்டர் புரியுதுன்னு சொன்னான். இன்னொரு பக்கம் மௌசி வேற ஒரு இடத்துல விழுந்து குழப்பத்தோட சுத்தி பார்த்துட்டு நான் எங்க இருக்கேன்னு கேட்டுச்சு. அங்க இருந்த ஒரு சிவப்பு போர்ட்டல பார்த்த உடனே அவளோட கண்ல தண்ணி வந்துருச்சு. எனக்கு வீட்டை ரொம்ப ஞாபகம் வருது, இப்போ நான் அழிஞ்சு போயிடுவேனான்னு பயப்பட்டா. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப மோசம். அந்த போர்ட்டல்ல இருந்து வித்தியாசமான மிருகங்கள் வெளியில வர ஆரம்பிச்சது. அதுல ஒன்னு முன்னாடி வந்து மொரத்தட்டமா கேட்டுச்சு, இதுதான் வெளியே இருக்க உலகமா? இப்போ நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும், கான்கர் பண்ணணும். இந்த இடத்த புடிச்சு நமக்குள்ள பிரிச்சுக்கலாம். அத கேட்ட விங்ட் கிளான் ஹெட் திமிரா சிரிச்சிட்டு, இல்ல, முதல்ல இவங்கள அடிமையாக்கணும், அதுக்கப்புறம்தான் இடத்த பிரிக்கணும். ஆனா அப்பவே அந்த கிளான் ஹெட்டோட முகம் அப்படியே இருண்ட மாதிரி மாறுது. இது ரொம்ப மோசம். இந்த உயிரினங்கள் எல்லாம் ரொம்ப பழைய ஏன்ஷியன்ட் ரெலிக்ஸ். இவங்க அந்த சீக்ரெட் வேர்ல்டோட ஆழத்துல இருந்து தப்பிச்சு வந்தவங்க. இவங்களோட பலம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த மாதிரியே இல்ல. அவரு தூரத்துல தெரியற அந்த இடத்த காட்டி, பாரு, 100 பேருக்கு மேல ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. பல பேர் இப்பவே ஃபியூஷன்ல இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு த்ரெட். ஒரு வாரியர் இவங்க ஏன்ஷியன்ட் ரெலிக்ஸான்னு திகைச்சு கேக்குறான். அதுக்கு லீடர் ரொம்ப சீரியஸா தலையாட்டினாரு. இந்த கல்டிவேஷன் உலகம் ரொம்ப பெருசு. எல்லா ரெல்ம்ல இருந்தும் பல வகையான இனங்கள் இங்க இருக்கு. சீக்ரெட் வேர்ல்டுல இருந்த அந்த ஸ்டோன் டேப்லெட்ல இதைய பத்தி போட்டிருந்துச்சு. இந்த உயிரினங்கள் எல்லாம் எங்கேயோ தூரத்துல இருந்து வந்தவங்க. இவங்க ரொம்ப காலமா வாழறவங்க. இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா ஈஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிற அந்த 5 பலமான செக்ட்களையே இவங்களால எதிர்த்து நிக்க முடியும். ஜவ் பயத்துல எச்சில் முங்கி, நம்ம இவங்கள கிட்ட பேசி புரிய வைக்க முடியாதா? லீடர் வேணான்னு தலையாட்டுறாரு. அது நடக்காத காரியம். நம்ம தான் அவங்களோட வீட்டை அழிச்சோம். இவங்க பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க. கண்டிப்பா பழி வாங்க வருவாங்க. நம்ம வில்டர்னஸ் ரீஜியனையும் புடிச்சிருவாங்க. சொந்த மக்களை பாத்துக்கிட்டாங்க. ஒரு வீரன் மெதுவா கேட்டான், நம்ம முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வேற என்னதான் பண்ண முடியும்? அப்போ அந்த பெரியவர் முன்னாடி வந்தாரு. அவர் குரல்ல நம்பிக்கை இருந்துச்சு. பயம் வேணாம், நம்ம கூட ஏஜுன் இருக்காரு. வீரர்கள் முகத்துல நம்பிக்கை வந்துச்சு. ஆமா, ஏஜுன் இருந்தா நிச்சயம் ஜெயிக்கலாம். இதையெல்லாம் ஹாங்சினா அமைதியா பாத்துட்டு இருந்தாரு. அவங்க கண்ல தெரிஞ்ச நம்பிக்கையே எல்லாத்தையும் சொல்லுச்சு. அவரோட மென்டார் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப பலமான ஆளா இருப்பாரோன்னு நினைச்சாரு. சடனா சிஸ்டம் வாய்ஸ் கேட்டு புது குவெஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சு. இந்த சீக்ரெட் வேர்ல்ட்ல இருக்கிற 10,000 மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்கள சான்ஷன் செக்ட்ல சேர்த்துக்கணும். யுன்லனுக்கு ஒண்ணுமே புரியல. சும்மா அப்படியே பாத்துட்டு இருந்தான். நிஜமாவே சொல்றியா? இந்த ராட்சச கூட்டத்தை எதிர்க்கிறதே பெரிய விஷயம். இதுல அவங்கள சம்மதிக்க வைக்கணுமா? அடுத்து என்ன, பாட்டு பாடி ஆடி அவங்கள நம்ப வைக்க சொல்வியா? சிஸ்டம் அமைதியா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படியே பண்ணுங்கன்னு பதில் சொல்லுச்சு. அவர் பதில் சொல்றதுக்குள்ள ஒரு பெரிய தலைவர் முன்னாடி வந்து, நீதான் அந்த யுன்லனா? இருக்கிறதுலயே பலமான வீரன் நீயான்னு கேட்டாரு. யுன்லின் அவரை அமைதியா பார்த்து, ஆமா, அது நானேதான்னு சொன்னாரு. அவர் முன்னாடி பார்த்த பயங்கரமான ராட்சசங்களோட கூட்டம் நெருங்கி வந்துட்டே இருந்துச்சு. வித்தியாசமான உருவங்கள், பயங்கரமான ஆரான்னு ஒவ்வொருத்தரும் சண்டைக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த ராட்சசங்கள் எல்லாம் தண்டுக்குள்ள சத்தம் போட்டுட்டே இருந்தது. இதுல பயப்பட என்ன இருக்கு? அவன் ஒரு தனி ஆள்தானே. பீக் ஃபியூஷன்ல இருந்தாலும் கூட நம்ம எல்லாரையும் அவனால சமாளிக்கிறது கஷ்டம். இப்படி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. யுன்லின் அவனோட டிஃபென்ஸை ரெடி பண்ணி உறுதியா நின்னான். சண்டை போடுறது எனக்கு தெரியும், ஆனா ஓடி போறது என் வழக்கம் இல்ல. இது அவ்வளவு ஈஸியா இருக்காது. அவனுக்கு பின்னாடி நடக்கிறதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த எலி இதயமே வெடிக்க வெடிக்க நின்னுச்சு. அவன் என்கிட்ட அன்பா இருந்தான், கத்து கொடுத்தான், சாப்பாடு போட்டான், என்ன பாத்துக்கிட்டான். அவனை மட்டும் தனியா விட முடியாது. ஹாங்சின் அவ பக்கம் திரும்பி பார்த்தாரு. நீ என்ன பண்ற? எதுவுமே யோசிக்காம அவ வேகமா முன்னாடி ஓடி வந்தா. டீச்சர், நானும் வரேன்னு கத்திட்டு. இனிமேல் யோசிக்க எதுவுமே இல்ல, பயமும் இல்ல. அவ யுன்லினுக்கும் அந்த வர்ற பிரச்சனைக்கும் நடுவுல நின்னா. அப்போ எதுவுமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு விஷயம் மாறுச்சு. அவக்குள்ள ஒரு புது எனர்ஜி உருவாச்சு. கண்ணெல்லாம் ஜொல்லிக்க ஒரு பெரிய சக்தி அவ உடல் முழுக்க பரவுச்சு. இந்த மாற்றத்தை எல்லாரும் கவனிச்சாங்க. அந்த செக்ட் லீடரும் ஆச்சரியமா பார்த்தாரு. ஜூனியர் பிரதர் ஏயோட டிசைபிள். அவ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்ல. அவ ஆறாவே ஒரு மரியாதைய தரவாதா இருக்கு.
அந்த மான்ஸ்டர்கள் திகைச்சு நின்னாங்க. இது அந்த பழமையான லோட்ரியோட ஆறான்னு ஒருத்தன் சொன்னான். அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது. அந்த லோட்ரி கடைசியில எல்லாரையும் கைவிட்டுட்டான். எல்லாரும் ஒன்னா அவ முன்னாடி முட்டி போட்டு உட்கார்ந்தாங்க. கிரேட் லோ, உங்க மக்களை திரும்பவும் நீங்க தான் வழி நடத்தணும்னு சொன்னாங்க. ஹாங்சினா இத அமைதியா பாத்துட்டு இருந்தா. அப்போதான் அவன் நினைச்சது கரெக்ட்னு புரிய ஆரம்பிச்சுது. அவன் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முடிவும் எல்லாமே பக்கா கால்குலேஷன் தான். அவனோட உண்மையான முகம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆழமானது. ஏஜுன்லினுக்கு உடனே எல்லாம் புரிஞ்சுது. ஓ, அப்போ இதுதான் விஷயமா? அந்த லோ மரம் ஒரு பழத்தை தந்திருக்கு. அது ஒரு மறுபிறவிக்கான வழி. அவ அத சாப்பிட்டப்போ அவக்குள்ள அந்த பழைய லோ உயிரோடு வந்துச்சு. அந்த மரத்தோட எண்ணம் இன்னும் இருக்கு. இப்போ அது அவ மேல கண்ட்ரோல் எடுக்க பாக்குது. அவ முன்னாடி வந்து ரொம்ப அமைதியான உறுதியான குரல்ல கேட்டான், நீ நல்லா இருக்கியா? எனக்கு பதில் சொல்லு. அவ எந்த அசைவும் இல்லாம அமைதியா நின்னான். யுன்லின் வேகமா அவ பக்கத்துல போனான். எழுந்திரு. அவ மனசுக்குள்ள மௌசி தன்னோட டீச்சரோட குரலை கேக்குற மாதிரி உணர்ந்தா. அது சுத்தம் இருட்டுல ஒளிச்சுது. மெதுவா அவ அந்த குரலை நோக்கி திரும்பினா. அவ கண்கள் திறந்துச்சு. அவனை பார்த்து சொன்னா, என்னை எழுப்புனதுக்கு தேங்க்ஸ். யுன்லின் அவ முகத்தை பார்த்துட்டு, கண்டிப்பா நீ நல்லா இருக்கியான்னு கேட்டான். அவங்கள சுத்தி இருந்த அந்த மான்ஸ்டர்கள் எல்லாம் குக்குரல் போட ஆரம்பிச்சாங்க. அவங்க குரல்ல கோவமும் குழப்பமும் கலந்திருந்துச்சு. அந்த பெரிய லோ மரம் இப்போ அவனோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. அந்த சீடர்கள்ல ஒருத்தன் ஷாக் ஆகி கேட்டான், எப்படி ஒரு சாதாரண மனுஷன் நம்ம பெரிய லோவுக்கும் டீச்சர் ஆக முடியும்? ஏஜுன் கிட்ட வந்து, நான் சொல்றத அப்படியே செய்யின்னு மெதுவா கிட்ட சொன்னா. அவ லைட்டா தலையாட்டுனா. அப்புறம் முன்னாடி வந்து மக்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சா. இந்த சீக்ரெட் வேர்ல்ட் அழிஞ்சது ஷீ மற்றும் டியானோட முடிவுதான். ஆனா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் என் பிள்ளைங்க மாதிரி. நான் உங்களை எப்பவுமே கைவிட மாட்டேன். ஏஜுன்லன் அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த பெரிய மரத்தை பார்த்தான். வானகம் நம்ம மேல கருணை காட்டியிருக்கு. உங்க உலகம் அழிஞ்சாலும் ஹெவன் செக்ட் உங்களுக்கு ஒரு புது வீட்டை தரும். எங்க கூட நில்லுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பெரிய அழிவிலிருந்து தப்பிக்கலாம். மௌசி திரும்ப மரியாதையோட வணங்கினா. நன்றி டீச்சர்னு சொன்னா. ஆனா மக்கள் கிட்ட இன்னும் ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஒரு மான்ஸ்டர் குழப்பத்தோட முன்னாடி வந்து, இரு, இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம பெரிய லோ மனுஷங்களுக்கு அடிமையாக சொல்றாரான்னு கேட்டுச்சு. அவ கண்ல ஒரு பெரிய பவரோட பார்த்து, என் வார்த்தைய நீ சந்தேகப்படுறியான்னு கேட்டா. அந்த மான்ஸ்டர் நடுங்கிட்டே பின்னாடி போய், இல்ல, எனக்கு அப்படி ஒரு தைரியம் இல்லன்னு சொன்னுச்சு. அவ திரும்பவும், என் கூடவும் என் டீச்சர் கூடவும் ஹெவனுக்கு வாங்கன்னு சொல்றா. அந்த நேரத்துல சிஸ்டமோட குரல் ஏஜூன்லின் மனசுல ஏக்கோ ஆகுது. வாழ்த்துக்கள், குவெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஹெவன்லி சண்டேல் ரிவார்டா கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. ஏஜூன்லின் அந்த ஐட்டம ஒரு மாதிரி பாக்குறான். ஒரு சண்டையல், இதுதான் ரிவார்டான்னு பெருமூச்சு விடுறான். என்கிட்ட தான் ட்ரைனிங்கே இல்லாம என்ன ஸ்ட்ராங்கர் ஆக்குற கோல்டன் ஹேண்ட் இருக்கே, அப்போ இது எனக்கு பெருசா யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறான். ஹாங் சைனா பக்கம் திரும்பி பார்க்கறான். அவனுக்கு இது கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவனுக்கு கத்துக்கணும்னு நல்ல ஆவலும் வெறியும் இருக்கு. அவனுக்கு இப்ப தேவையெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டி தான். ஏஜூன்லின் தன்னையே பார்க்கறத ஹாங் சைனா கவனிக்கிறான். இவர் ஏன் நம்மையே இப்படி பார்க்கறாரு? ஒருவேளை அந்த பிரச்சனையில நான் உதவலன்னு கோபமா இருப்பாரோ? செக்ட் லீடர் ரொம்ப ஆச்சரியமா பக்கத்துல வராரு. இது கனவா, இல்ல நிஜமாவே அந்த பலசாலிகள் நம்ம ஹெவன் செக்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஜாவோடு முன்னாடி வந்து, இன்னிக்கிலிருந்து நம்ம செக்ட் பெருசா வளரும்னு சொல்றாரு. ஈஸ்டர்ன் ரீஜன்லயே டாப் 10 பவர்ஃபுல் செக்ட்ஸ்ல நம்ம ஹெவன் செக்டும் கண்டிப்பா இருக்கும்னு. எல்டர் ஓயாங்கும் கூட சேர்ந்து இதெல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு கேக்குறாரு. இன்னும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வராம சுத்தமுத்து பாக்குறாரு. சரி, வைல்ட் ரீஜனை காப்பாத்தியாச்சு, அதுவே நல்லதுதான்னு நினைக்கிறாரு. இப்போ யாருமே அந்த மவுண்டன் ஷிஃப்டிங் செக்ட பத்தி கவலைப்படல. அவ டீச்சர் முகத்துக்கு நேரா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றா. எல்லாரும் அத ரொம்ப கவனமா கேக்குறாங்க. ஏஜோன்லின் அத பார்த்து சிரிக்கிறான். அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. அது அவனுக்கு சந்தோஷத்தை தந்துச்சு. ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆர்வம். அதனால அந்த லைட்ரியோட விருப்பத்தை பத்தி அவகிட்ட கேட்டான். அவ தலைய ஆட்டிட்டு, நான் எழுந்ததிலிருந்து எதையும் உணரலன்னு சொன்னா. ஏஜோன்லின் அதை கேட்டு தலையாட்டினா. எல்லாரையும் ஒன்னு திரட்டி திரும்ப ஷொரன்டயான் செக்டுக்கே போயிடலான்னு சொன்னா. இதே நேரம் ஹெவன் செக்டோட எதிரிகள் ஷின்டியான் எசென்ஷன் செக்டுக்கு வந்தாங்க. அங்க இருந்தவங்க எல்லாம் செயின்ட்ட பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அவரு ரொம்ப சோர்ந்து போயிருந்தாரு. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க போகும்போது இவ்வளவு நல்ல தைரியமா தானே இருந்தீங்க. ஷாவோயர் அவனுக்கு சரியா நிக்க கூட முடியல. பேசுறதெல்லாம் தூரம். எல்டர்ஸ் எல்லாம் பதறி போய் வந்தாங்க. என்ன நடக்குதுங்கன்னு ஒருத்தர் கேட்டாரு. நான் டீச்சரை பார்க்கணும்னு ஷாவோயர் ரொம்ப மெதுவா சொன்னான். அந்த எல்டர் தயங்கினாரு. ஆனா டீச்சர் தான் இப்போ செக்லூஷன்ல இருக்காரே. சரி, கூட வந்த மத்தவங்களுக்கு என்னாச்சு?
எல்லாரும் போயிட்டாங்கன்னு ஷாவோயர் சொன்னான். அந்த எல்டர் உறைஞ்சு போயிட்டாரு. என்ன? யார் இத பண்ணா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் செக்ல சொல்றேன். ஷாவோயருக்கு பதில் சொல்ல இஷ்டமில்ல. ஆனா கடைசியில சொல்லிட்டான். இது ஹெவன் செக்டும் ஈலிங் பீக் தலைவரும் செஞ்ச வேலைதான். கோவிலுக்கு வெளியே இந்த செய்தி வேகமா பரவுச்சு. மக்களால நம்ப முடியல. இது எப்படி நடந்துச்சு? எல்டர்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்களா? அதுவும் அந்த செயின்ட் கொஞ்சம் மிஸ்னா உயிர் தப்பிருக்க மாட்டாரு. அங்க ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் எல்லாருக்கும் பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஈஸ்டர்ன் ரீஜன் முழுக்க இதுதான் பேச்சு. ஒரு ஷாக்கான குரல் கேட்டுச்சு. என்னது? ஷின்டியான் அசென்ஷன் செக்டோட ஒரு செயின்ட்ட ஒரு பொண்ணு அடிச்சு தோர்த்துட்டாளா? நீ எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. 2 பேருமே ஒரே கல்டிவேஷன் லெவல்னாலும் அந்த பொண்ணு தான் ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, ஷின்டியான் அசென்ஷன் செக்டோட 9 முக்கிய எல்டர்ஸையும் கொன்னுட்டாங்களா? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்தது ஷுரன்டயான் ஹீலிங் செக்டோட தலைவர் தான். ஒரு சின்ன இன்ல வேற ஒரு செக்டர் சேர்ந்த பயணி இதை கேட்டு உலகமே மாறிட்டு இருக்குன்னு முணுமுணுத்தாரு. வைல்ட் ரீஜன்ல இருந்து வந்த மக்கள் ஷின்டியான் அசென்ஷன் செக்டோட பலசாலிகளையே தோர்த்துட்டாங்க. இன்னொருத்தர் சொன்னாரு, கண்டிப்பா அவங்க பலசாலி தான், ஆனா ஷின்டியான் அசென்ஷன் செக்டர் நேரா எதிர்த்து நின்னா முடிவு என்னவோ அப்பவே தெரிஞ்சிடும். அங்க இருந்த ஒரு பொண்ணும் கூட, மறந்துடாதீங்க, ஷின்டியான் அசென்ஷன் செக்ட் தான் பல காலமாவே ரொம்ப பெரிய பவரா இருக்காங்க. இவ்ளோ வருஷமா எவ்வளவோ இம்மார்டல்ஸ உருவாக்கியிருக்காங்க. இந்த வைல்ட் ரீஜன் மக்களால அந்த லெவலுக்கு கிட்ட கூட போக முடியாதுன்னு சொன்னா. அப்போ தூரத்துல இருக்கிற ஈஸ்டர்ன் கேபிட்டல்ல புத்தா டெம்பிளோட சீனியர் மங்க் ரொம்ப கவலையா பேசினாரு. ஷின்டியான் அசென்ஷன் செக்ட் இப்போ ஒஃபீஷியலாவே ஷரன்டான் செக்ட் மேல போர அறிவிச்சிருக்காங்க. இந்த புத்தா டெம்பிள் இப்போ நியாயத்துக்காக நின்னுதான் ஆகணும். அதை கேட்ட ஜூனியர் மங்க், புரியுது, இதை எல்லாருக்கும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. திரும்ப வைல்ட் ரீஜனை பார்த்தா அந்த ரகசிய ரியால் மொத்தமா கொலாப்ஸ் ஆகி ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வெளியில பர்ஸ்ட் ஆகி வந்துச்சு. இந்த வறண்ட நிலத்துக்கு ஒரு புது காலம் ஆரம்பமாகுது. நிறைய உயிரினங்கள் ஓடி வந்து அந்த எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி திரும்ப பலமாக ட்ரை பண்ணாங்க. 10,000 எதிரிகளை எதிர்த்து நின்ன இந்த ஷுரன்டயான் செக்டோட பலம் இப்போ வேற லெவலுக்கு போயிருச்சு. ஆனா இப்போ வார் டிக்ளேர் பண்ணதால எல்லாமே இப்போ மொத்தமா மாறப்போகுது. ஷுரன் வாரியர்ஸ் டெரிட்டரியில இருக்கிற மார்ஷல் ஸ்கொயர்ல ஷுரன் வாரியர்ஸ் தங்க டிசைபிள்ஸ் முன்னாடி நின்னு ஷின்டியான் அசென்ஷன் செக்ட் இப்போ கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க புத்தா டெம்பிளையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம மேல பழி போடுறாங்க. அது எப்படின்னு யாருக்கோ ஒரு டவுட் வருது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே, நிறைய நாள அவங்களோட லீடரையும் சீனியர் அட்வைசர்ஸையும் யாருமே பார்க்கலன்னு விஸ்பர் பண்றாங்க. அவங்க லீடர்ஸ் எல்லாம் டீப் மெடிடேஷன்ல இருக்கிறதா சொல்றாங்க. யூன்லின் கிட்ட நிறைய பவர் இருந்தாலும் அவர் தொடர்ந்து கல்டிவேட் பண்ண முடிவு பண்ணாரு. இது ஷரன்டயான் செக்டுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். வாய்ட் பீக் உச்சியில யூன்லின் சூரியன் வெளிச்சத்துல நல்லா ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு எந்த கவலையும் பொறுப்பையும் நினைக்காம ஒரு நிம்மதியான நேரத்தை என்ஜாய் பண்றாரு. அப்போ திடீர்னு அவர் பக்கத்துல வந்து, டீச்சர், நான் செஞ்சுட்டேன்னு சொல்றா. அவ நம்ப முடியாத எதையோ செஞ்சிருக்கா. நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ருசியான ட்ரிங்க், அதுலயும் லைட்னிங் எனர்ஜி மிக்ஸ் பண்ணி இருக்கு. யூன்லினுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ். புருவத்தை மேல தூக்கி பாக்குறான். சரி, அப்போ சீக்கிரம் இங்க கொண்டு வா. அவ அதுக்குள்ள அந்த டியூபை சீல் பண்ணி ரெடியா வச்சிருக்கா. அவன் ஒரு சிப் எடுக்கிறான். டேஸ்ட் பக்காவா இருக்கு. அப்படியே அவன் நினைச்ச மாதிரியே இருக்கு. பேடே இல்ல. யூன்லின் தலையாட்டிக்கிட்டே சொல்றான். இன்னும் ஒரு 50 பண்ணு, உன்ன நீ வச்சுக்கோ. இதை கேட்டு அவ ஷாக் ஆயிட்டா. ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர், யூன்லின் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். டெய்லி மிஷன்ஸ்ல கிடைக்கிற இந்த ட்ரிங்க் ரெசிபீஸ் அவன் முன்னாடி குடிச்சதை விட பல மடங்கு நல்லா இருக்கு. அந்த ஐஸ் கிங்கே பார்த்தாலும் இது ஒரு மாஸ்டர் பீஸ்னு கண்டிப்பா ஒத்துப்பான். ஹாங் சைனா தலைய ஆட்டிக்கிட்டே உள்ள வரான். என் டீச்சர் என்னன்னா வித்தியாசமான ட்ரிங்க்ஸ் செஞ்சு பணம் சம்பாதிக்கிறாரு. யூன்லின் திரும்பி, என் ஃப்ரைட் கேலமேரி என்ன, இன்னும் ரெடி ஆகல. அவ பாரு, அவ்ளோ எஃபர்ட் போடுறா, ஆனா நீ ஒரு எலி மாதிரி சோம்பேறியா இருக்கன்னு சொல்றா. ஹாங் சைனா சீக்கிரமா, முடிய போகுது டீச்சர், இப்ப கொண்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சாப்பாட கொண்டு வரான். சாப்பிடுங்க மென்டார், ஏதாச்சும் குறை இருந்தா சொல்லுங்க. பரவாயில்ல, யூன்லின் சொல்றான். இன்னும் கொண்டு வா. அப்போதான் திடீர்னு ஹோங்சின் கேட்டாரு, நான் சண்டேல் ரெம்ல ட்ரெயின் பண்ண முடியுமா? எனக்கு சீக்கிரம் இன்னும் பலமாகணும். யூன்லின் திரும்பவும் அவரை சலிப்பா பார்த்தாரு. எனக்கு நம்ம கூட்டம் சேஃபா இருக்கணும். நான் இன்னும் பலமானா இதை இன்னும் நல்லா பாத்துக்க முடியும்னு ஹோங்சின் விளக்கம் சொன்னாரு. யூன்லின் அவரை செதிப்புப்படுத்தினாரு. நீ கவலைப்படாத, நம்ம கூட்டம் இப்போ சேஃபா தான் இருக்கு. நீ என் கூடவே இருந்து எனக்கு பேக்கப் ஆயிரு. ஆனா ஹோங்சினுக்கு ஒரு சந்தேகம். தன்னோட மாஸ்டர் தன்னை மேல வரவிடாம தடுக்கிறாரோன்னு, ஒரு நாள் அவரை தாண்டி போயிடுவாரோன்னு பயந்து அப்படி பண்றாரோன்னு நினைச்சாரு. அப்போ அவ யூன்லின் பக்கம் திரும்பி, அண்ணா இவ்ளோ ஆசையா கேக்குறாரு, அவரை போக விடுங்க, அவரோட வேலைகளை நான் பாத்துக்கிறேன். யூன்லின் மெதுவா எழுந்து, என் தங்கச்சியே இவ்ளோ தூரம் கேக்குற, சரி அவர் போகட்டும், அவளுக்கு நன்றி சொல்லு
ஹோங்சின உடனே முட்டிக்கால் போட்டு, நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி தங்கச்சி. ஈயூன்லின் அங்கிருந்து கிளம்பும்போது சாப்பாடு ரெடி பண்ற வேலைய தொடர சொன்னாரு. அவர் திரும்பி உள்ள போனாரு. அவர் போறத பார்த்து ஹோங்சினி கோபத்துல கைய மூடுனாரு. நான் தவம் முடிச்சு வெளிய வரும்போது நீ என் முன்னாடி தலை குனியுவேன், ஈயூன்லின். ஆனா ஈயூன்லின் இத முன்னாடியே உணர்ந்துட்டாரு. ஹோங்சினோட அவசரம் அதிகமாகிறது அவரால பார்க்க முடிஞ்சது. கேம் தான், ஆனா யூன்லின் ஒரு பெரிய மூச்சு விட்டாரு. என்ன ஒரு வேஸ்ட். ஒரு நல்ல மென்டர் ஒரு தகுதியான ஆள்கிட்ட சேலஞ்ச் வரும்போதுதான் இன்னும் வலுவாக முடியும். அவர் இன்னும் அடக்கமா இருந்து வேலை பார்க்கணும். அவ ரொம்ப சந்தோஷமா யூன்லின் பக்கம் திரும்பினா. இப்பவே 50 கப்ஸ் ஆயிடுச்சு. இந்த இம்மார்டாலிட்டி ஹெர்ப் டீயை நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? கண்டிப்பா, யூன்லின் சொன்னார். உங்களுக்கு பிடிச்சு எந்த கப்ப வேணாலும் எடுத்துக்கோங்க. அவளோட கண்கள்ல ஒரு மின்னல். ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். யூன்லின் ஒரு சிரிப்பு சிரிச்சு, மத்தவங்க எல்லாம் பூனைய தடவுவாங்க, ஆனா நான் எலிய தடவுறேன். இன்னும் சாஃப்டா தான் இருக்கு. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த சின்ன எலி திடீர்னு அப்படியே ஸ்டன் ஆகி நடுங்குச்சு. பூனை எங்க?ன்னு சத்தம் போட்டு கேட்டுச்சு. எனக்கு பூனைனாலே ரொம்ப பயம். யூன்லின் சிரிச்சிட்டாரு. நிஜமாவா? உனக்கு அந்த ஏன்ஷியன்ட் லூ பாடி கிடைச்சு கூட ஒரு பூனைய பார்த்து பயப்படுறியா? இது ரொம்ப மோசம். சீக்ரெட் வேர்ல்ட்ல இருந்து 10,000 போர் வீரர்கள் உன்கிட்ட இருக்காங்க, ஆனா நீயும் இன்னும் இப்படி நடுங்கிட்டு இருக்க. அவ தலைய குனிஞ்சிட்டு, மௌசிக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னா. அப்போ ஏன் சண்டைல் ரெல்ம்ல ட்ரெயின் பண்ணக்கூடாது? யூன்லின் கேட்டார். அங்க ஒரு 100 வருஷம்னு சொல்றது வெளிய ஒரு நாள் மாதிரிதான். இது உங்க ஏன்ஷியன்ட் லூ பாடிய இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும். அவ வேகமா தலையாட்டுனா. மௌசிக்கு இது வேண்டாம். நான் அங்க போனா டீச்சரை ரொம்ப நாள் பார்க்க முடியாது. அப்போ மௌசிக்கு தனியா இருக்க கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லாம ட்ரெயினிங்கும் ரொம்ப போர் அடிக்குது. மவுசுக்கு எப்பவுமே டீச்சர் கூட இருக்கிறது தான் பிடிக்கும். அப்படியே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கணும்னு நினைக்குது. யூன்லினால சிரிப்ப அடக்க முடியல. நீ நிஜமாவே ஒரு வித்தியாசமான ஆள்தான். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹே, டீமன்லாம் ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டேஜுக்கு வந்தா அவங்களால மனுஷ உருவத்துக்கு மாற முடியும்னு சொல்வாங்களே. அப்போ நான் ஏன் உன்னோட ஹியூமன் ஃபார்மை இன்னும் பார்க்கல? ஓ, நான் மறந்துட்டேன்னு அந்த மவுஸ் ஒரு மாதிரி தயங்கி சொன்னுச்சு. சரி, இப்ப பண்ணு பார்க்கலாம், நீ யூன்லின் சொல்றான். அவளும் தலையாட்டி கண்ணு இமைக்கிற நேரத்துல உருமாறிட்டா. இப்போ அவர் முன்னாடி மவுஸ் மாதிரியே ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு நிக்கிறா. யூன்லின் ஷாக் ஆயிட்டான். என்னது இது? இது என்ன இப்படி இருக்கு? அவ அவரை ரொம்ப இன்னசென்ட்டா பாக்குறா. என்னாச்சு டீச்சர்? யூன்லின் கண்ணை மூடிட்டு வருத்தப்படுறான். இது பார்க்கவே பயங்கரமா இருக்கே. நீ வேணும்னே என்ன கலக்கிறியா? அவ மனசு உடைஞ்சு கீழே பாக்குறா. இல்ல, மவுசு நிஜமாவே ரொம்ப ட்ரை பண்ணா. ஆனா என்ன காரணத்தினாலோ அவளால இந்த மாதிரி தான் மாற முடியுது. எனக்கே பாவமா இருக்கு. யூன்லின் மனசு கொஞ்சம் இறங்குச்சு. சரி சரி, பழைய உருவத்துக்கு மாறிடு. ஆனா அவர் வெயிட் பண்ண நேரம்தான் போகுது. ரொம்ப நேரம் ஆகியும் நீ இன்னும் பழையபடிக்கு மாறலையான்னு கேக்குறான். மௌசி மேல பார்த்து, எனக்கு திரும்ப எப்படி மாறுறதுன்னு மறந்து போச்சுன்னு சொல்லுது. யூன்லின் பெருமூச்சு விட்டான். நீ நிஜமாவே ஒரு மவுஸ் தானா? ஒருவேளை நீ ஒரு பன்னின்னு சொல்லிட்ட. அம்மா ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. கோவப்படாதீங்க டீச்சர், நான் சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன். நான் சத்தியமா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உங்களுக்கு என்ன இன்னும் தடவணும்னு தோணுதா? யூன்லின் அவங்கள வேண்டாம்னு கையாட்டி தடுத்துட்டான். இல்ல, எனக்கு இப்போ நிம்மதிதான் முக்கியம். அவ தண்ணி பக்கம் வேகமா ஓடி தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பாக்குறா. வியர்டா இருந்தாலும் பாக்கறதுக்கு நான் நல்லாதான் இருக்கேன்னு நினைச்சிட்டா. இன்னொரு பக்கம் வைல்ட் ரீஜனுக்கும் ஸ்பிரிச்சுவல் ரீஜனுக்கும் நடுவுல இருக்கிற பவுண்டரியில கப்பல்கள் ரொம்ப நிதானமா ஈஸ்டர்ன் ரீஜனை நோக்கி போயிட்டு இருந்தது. அதுல இருந்த ஒரு ஆளு ரொம்ப சீரியஸா பேசினா. ஈஸ்டர்ன் ரீஜனோட முதல் இம்மார்டல் செக்டோட கோபத்துக்கு முன்னாடி யாராலையும் தப்பிக்க முடியாது. ஹெவன் செக்ட் இனிமே முடிஞ்சது. இன்னொருவன் நக்கலா சிரிச்சான். அவன் முன்னாடி எவ்ளோ திமிரு காட்டுனா. இப்போ பயத்துல நடுங்கி போயிருப்பான். வெறும் வாய் மட்டும்தான், செத்து போயிருப்பான். திடீர்னு ஒரு வேலையால் ரூமுக்குள்ள பதறி போயிட்டு வந்தான். யங் மாஸ்டர், சண்டை ஆரம்பிச்சிருச்சு, வெளியிலே நடந்துட்டு இருக்கு. மாஸ்டர் வேகமா திரும்பினாரு. அவரு முகமே கோவத்துல கொடூரமா மாறிடுச்சு. ஒழுங்கா விஷயத்த சொல்லு, இல்லட்டி உன் கழுத்தை நெரிப்பேன். உன்னை புழுக்களுக்கு இரையாக்கிடுவேன். யார் கூட சண்டை போடுறாங்க? ஷின்டியன் அசெங்ஷன் செக்டா? வேலையால் மூச்சு வாங்கிட்டே சொன்னான். அவங்க இப்பதான் வைல்ட் ரீஜன் மேல படையெடுத்து வந்துட்டாங்க. இத கேட்ட உடனே மாஸ்டரோட மூடே மாறிடுச்சு. அவர் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. சிச்சுவேஷனல் சேஞ்ச் ரொம்ப பெருசா இருக்கு. உடனே அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்தான், சிரிச்சுக்கிட்டே. ஒரு வழியா இந்த ஷின்டியன் அசென்ஷன் செக்ட் அவங்க வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மடத்தனமானவங்க நம்மளை எதிர்க்க துணிஞ்சிட்டாங்களா? இப்போ இருக்கு இவங்களுக்கு. இவங்க கதை முடிஞ்சுது.
அங்க வைல்ட் ரீஜன்ல அந்த மவுண்டன் மூவிங் செக்ட் லீடர் கெத்தா நின்னுட்டு இருந்தாரு. தரையே அதிர்ற மாதிரி. எதிரி படையெல்லாம் ரொம்ப வேகமா நெருங்கி வந்துட்டு இருந்துச்சு. எத்தனை கல்டிவேட்டர்ஸோட நம்ம மோத போறோம்னு ஒருத்தர் பதட்டமா கேட்டாரு. ஒரு எல்டர் பக்கத்துல இருந்த பெரியவர்கிட்ட திரும்பி பேசினாரு. இந்த தடவை ஹீரோ மாதிரி எதுவும் பண்ண வேணாம். வேற வழி இல்லன்னா ஓடிடுங்க. நீங்க தான் நம்மளோட பெரிய பலம். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம செக்டால திரும்ப எழுந்து வர முடியாது. ஹெவன் செக்ட்ல பார்த்தா ட்ரெய்னிங் கிரவுண்டே பரபரப்பா ஆரம்பிச்சது. ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. எதிரி நம்ம வாசல் கிட்ட வந்துட்டான். எல்லாரும் ரெடியாகுங்க. நம்மள அட்டாக் பண்றாங்க. ஜாவோ தேகு கோபத்துல கைய மடக்குனான். 500 வருஷமா தொடர்ந்து ட்ரெய்னிங் பண்ணி ஃபியூஷன் ஸ்டீல் லெவல்ல தொட கொஞ்சம்தான் தூரம் இருந்தேன். ஆனா இனிமே தனியா இருந்து ட்ரெய்னிங் பண்றது மட்டும் பத்தாது. சூ சின்னுவா அவனை பார்த்து சொன்னா. இருந்தாலும் நீ உன்னை நினைச்சு பெருமைப்பட வேணும். குட்டி தம்பி ஏ கொடுத்த டெக்னிக்ஸும் பில்ஸும் இல்லனா நீங்க எவ்ளோ காலம் வாழ்ந்திருந்தாலும் கொஞ்சம் கூட முன்னேற்றம் வந்திருக்காது. இந்த பல நூற்றாண்டுகள்ல நீங்க எவ்ளோ வருஷம் வாழ்ந்திருந்தாலும். பக்கத்துல இருந்த சில வாரியர்ஸ் குழப்பத்தோட சுத்தி முத்தி பாக்குறாங்க. செக்ட் ஹெட் எங்க? ஏன் இன்னும் வரல? சரியா அந்த நேரத்துல லீடர் வெளியே வராரு. இந்த போரை தவிர்க்கவே முடியாதுன்னு அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ நம்மால முடிஞ்ச ஒரே விஷயம் கடைசி வரைக்கும் போராடியே ஆகணும்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்துறாரு. தூரத்துல எரியற நெருப்பையே அவர் பாக்குறாரு. அப்போ ஒரு நிழல் அந்த நெருப்புக்குள்ள இருந்து வெளியே வருது. அவரு கண்ணை சுருக்கி பாக்குறாரு. யாரோ வராங்க. அவரோட ஆராவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஜூனியர் பிரதர் ஏவ விட ரொம்ப பலமா இருக்கு. அடுத்த நிமிஷமே ஹாங் சின்யா நெருப்ப கடந்து முன்னாடி வராரு. ஜோக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இவருதான் அந்த சீனியர் அப்ரெண்டிஸ் ஹாங் சின்யா, ஒரு பெரிய லெஜெண்டரி மாஸ்டரோட உண்மையான சிஷ்யன். இவரோட டேலண்டே வேற லெவல். நீங்க இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ஆனா ஹாங் சின்யாக்கு செம்ம கோவம் வந்துடுச்சு. என்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்ளோ தைரியம்? உன்னை யாருன்னு நினைச்சுக்கிருக்க? யாரும் பதில் சொல்றதுக்குள்ள ஹாங் சின்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சூ சின்சூ நடுவுல வந்து தடுக்கிறாரு. இருங்க, அவரு தப்பா எதுவும் நினைக்க மாட்டாரு. நம்ம எல்லாரும் ஒரே என்ன சிரிப்பு மூட்டதா? அவர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. நான் இந்த டெமானிக் பாத்தோட பெரிய மாஸ்டர், ஒரு உண்மையான இம்மார்டல். நீ ஏன் கூட நிக்க முடியும்னு நினைக்கிறியா? இந்த ஈஜூன்லின் மட்டும் இல்லனா நான் இங்க நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவரோட பார்வை அப்படியே மாறிடுச்சு. ஆனா இப்போ விஷயம் வேற மாதிரி. சூ சின்சூ சத்தம் போட்ட, உனக்கு புத்தி மாறி போச்சு. உன்னோட இந்த கல்டிவேஷன்லயே உன்னையே நீ தொலைக்கிற. வாயத்த பார்த்து பேசு, இல்லனா தம்பி ஏ கிட்ட போயிடுவேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு ஹாங் சின் சொன்னாரு. அவன் எனக்கு இப்ப பெருசில்ல. அவனால அவனையே காப்பாத்திக்க முடியாது. அவர் முன்னாடி வந்து, அவனுக்கு என்ன எதிர்க்க துணிச்சல் இருந்தா யாரு கார்ல விழுறாங்கன்னு பார்க்கலாம். இவ்ளோ பெரிய சக்திய இங்க இப்படி வீணாக விடுறதுக்கு பதிலா இது என்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஜோ ஷாக் ஆயிட்டாரு. உனக்கு புத்தி கேடு போச்சா? தம்பி ஏ உன்னை என்ன பண்ண போறாருன்னு உனக்கு பயமே இல்லையா? ஆனா ஹாங் சின் எதுவும் பதில் சொல்லல. கைய தூக்கி சத்தம் போட்டாரு. வழிய விடு. ஒரு பெரிய சத்தத்தோட நெருப்ப கக்கிக்கிட்டு கூட்டத்தை அடிச்சு தள்ளி தன்னோட படைய நோக்கி வேகமா போனாரு. செக்ட் ஹெட் மூச்சு திணறி, என்ன ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர். நான் இப்பதான் ஃபியூஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். ஆனா என்னாலேயே இதை தாங்க முடியல. யார் இந்த ஜூனியர் பிரதரோட சிஷ்யன்? ஏ ஹாங் சின்னா? சுத்தி முத்தி பார்த்து ஒரு மாதிரி கேவலமா சிரிச்சான். எல்லாரும் வெறும் பலம் இல்லாத பூச்சி கூட்டம் மாதிரி இருக்காங்க. ஆனா திடீர்னு அவனோட கண்ணு சுருங்கிடுச்சு. இரு, இந்த சண்டாயல் ஏன் இன்னும் கொஞ்சம் கூட நகரவே இல்ல? அப்போ அந்த செக்ட் ஹெட் கத்துனாரு. ஹாங் சின்யா, நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னோட ஜூனியர் பிரதர் ஏவோட சிஷ்யன் இவன். நம்ம தலைமுறையிலேயே பெரிய ஜீனியஸ். இவன் நம்ம செக்டோட ஒரு பகுதின்னு அந்த ஹெட் சத்தம் போட்டாரு. இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்க முன்னாடி இவன் ஏன் நம்மைய இப்படி ஏமாத்தணும்? ஹாங் சின்யாவோட முகம் இருண்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னைய கேள்வி கேட்க நீ யாருன்னு பதிலுக்கு கூட காத்திருக்காம கோபமா கேட்டான். ஹாங் சின்யா முன்னாடி பாஞ்சு வந்து கொஞ்சம் கூட கருணை இல்லாம அடிச்சான். அந்த ஹெட் தடுமாறி பின்னாடி போனாரு. இது என்ன மாதிரி ஒரு பவர்னு மூச்சு வாங்க கேட்டாரு. ஒரு சிஷ்யன் மேல ஒரு சின்ன அடிதான் பட்டுச்சு. ஆனா அதுக்கே அவன் கீழே விழுந்துட்டான். திரும்பி சண்டை போடக்கூட அவனால முடியல. சண்டாயல் ரியல்குள்ள ஹாங்சாக்கு நடந்த அந்த மாற்றம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஹாங்சா நக்கலா சொன்னான், இந்த பலம் இல்லாதவங்க சொல்றத நான் ஏன் கேட்கணும்? உங்களை எல்லாரையும் மொத்தமா அழிக்காம வச்சிருக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னான். அப்போ அந்த ஹெட் திரும்பி பார்த்தாரு. ஷின்டன் அசென்ஷன் ஆர்மி அங்க வந்துட்டாங்க. ஏ ஜுன்லின்,
இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இப்ப வெளிய வந்து உன் தலைவிதிய சந்தின்னு சொன்னாரு. ஆனா வெளியே இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஏஜுன்லின் உள்ள ரொம்ப நிம்மதியா சாஞ்சிக்கிட்டு டீய குடிச்சிட்டு இருந்தாரு. நல்ல டீ, நல்ல இனிப்பான பால், இது இருந்தாலே நிம்மதியா வாழலாம்னு மெதுவா சொன்னாரு. இதுதான் உண்மையான கல்டிவேஷன் வழின்னு நினைச்சாரு. இத பார்த்த ஹாங் சின்யாக்கு கையிலே நல்ல முக்குனா, என்ன ஒரு கேவலம் இதேன்னு நினைச்சிட்டு இத போய் ஒரு கல்டிவேட்டரோட வாழ்க்கைன்னு சொல்றான். இவனுக்கு எல்லாம் தன்னை ஒரு இம்மார்ட்டல்னு சொல்லிக்க தைரியம் இருக்கே. உண்மையிலேயே இவன் ஒரு லக்கி முட்டாள், அவ்ளோதான். ஏதோ தவற கிடைச்ச பிளெஸிங்ஸ், ரொம்ப அரிய டெக்னிக்ஸ், அப்புறம் ட்ரெஷர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா சீக்கிரம் இதெல்லாம் எனக்கு தான் கிடைக்க போகுது. அப்போ யுன்லின் நிமிந்து பார்த்து சிரிச்சுட்டே, என் சிஷ்யா, ஒரு வழியா நீ செக்லூஷன்ல இருந்து வெளிய வந்துட்டியா? உன் டீச்சர் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொன்னாரு. ஆனா ஹாங் சின்யாவோட குரல் ரொம்ப குரமா இருந்துச்சு. அந்த ஷின்டன் அசென்ஷன் செக்ட் இங்க வந்துட்டாங்க. மக்கள் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு பயமே இல்லையா? இரு, என்னது நீ யுன் கேட்டாரு. அவரோட புருவத்தை தூக்குனாரு. அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்களா? எனக்கு யாருமே சொல்லலையேன்னு சொன்னாரு. நீங்க உங்க வசதியான அந்த சின்ன உலகத்துக்குள்ள இந்த சவுண்ட் ப்ரூஃப் பேரியருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு ஹாங் சின்யா சொன்னாரு. கண்டிப்பா உங்களுக்கு கேட்டிருக்காது. ஆனா இப்போ கவனிங்க, எதிரி நம்ம வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. வெளிய வந்து சாவுன்னு மிரட்டுறாங்க. யுன்லின் மறுபடியும் டீய ஒரு சிப் குடிச்சிட்டு அந்த சத்தம் வர்ற பக்கம் பார்த்தாரு. அப்போ போர் ஆரம்பிச்சிடுச்சான்னு கேட்டாரு. இது நீங்க என் கண்ணால பார்க்கலாம்னு ஹாங் சொன்னாரு. சின்யா, நீ புத்திசாலியா இருந்தா கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு. அப்பதான் உன் உயிரை மிக்கிற விஷயத்த நான் யோசிப்பேன். யுன்லின்க்கு ஒண்ணுமே புரியல. எக்ஸாக்ட்டா எதைய குடுக்கணும்னு யோசிக்கிறான். ஹாங் சின்யா சத்தம் போட்டு சொல்றான், நிக்காத. நம்ம 2 பேருக்கும் தெரியும் நீ ஒன்னும் முட்டாள் இல்லன்னு. சோ என்கிட்ட நடிக்காத. அப்போதான் ஒரு சின்ன உருவம் வேகமா அங்க வந்துச்சு. எல்லாத்தையும் நிறுத்துன்னு ஹாங் சின்யா கத்துறான். இரு, இப்போ என்ன? அங்க வர்றது அந்த எலி பொண்ணு, கையில சூடான ஒரு பிளேட் வச்சுட்டு. டீச்சர், நீங்க கேட்ட அந்த ஸ்பைசி சிக்கன் விங்ஸ் இதுதான். சூடா இருக்கும்போதே சாப்பிட்டு பாருங்க. ஹாங் சின்யா அப்படியே ஷாக் ஆயிட்டான். நீ அவ்வளோ சீக்கிரமா வெளியே வந்துட்டியான்னு கேக்குறான். ஆனா அவகிட்ட ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு பயத்தை தந்துச்சு. அவன் கண்ணை சுருக்கி பாக்குறான். இரு, இது அந்த பழைய வெள்ளை எலிதானா? அவளுக்கு என்ன ஆச்சு? இந்த கோலம், இது ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கே. அவன் ஒரு அடி பின்னாடி வைக்கிறான். என் ஆளுங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிரேசி டேஸ்ட். நான் அவனை பத்தி எல்லாமே தெரியும்னு நினைச்சேன். ஆனா இது நல்லது கெட்டது இல்லாட்டி பேசிக் லாஜிக் எதுக்குள்ளேயும் அடங்கல. இன்னொரு பக்கம் யுன்லின் யோசனையில இருந்தான். இவன் ஏன் என்ன இப்படி பாக்குறான்? கண்டிப்பா ஏதாவது தப்பா யோசிக்க மாட்டான்ல. நான் ஒரு கௌரவமான ஆள்.